கண்டியில் லங்காரா 2025 கைவினைப் பொருட்களின் கண்காட்சி மத்திய மாகாண ஆளுநர் SBS அபேகோன் மற்றும் பிரதி அமைச்சர் ருவான் ரணசிங்க ஆகியோர் தலைமையில் ஆரம்பித்து வைக்கப்பட்டது. 3 நாட்கள் நடைபெறும் கண்காட்சி கண்டி சிட்டி சென்டரில் நடைபெற்று வருகின்றது. கண்டி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் தனுர திசாநாயக்க உள்ளிட்டோரும் நிகழ்வில் இணைந்திருந்தனர். கெல்முனை மாநகர சபை மற்றும் சாய்ந்தமருது பிரதேச செயலக பகுதியில் உள்ள தோனா ஆற்றை சுத்தம் செய்யும் நடவடிக்கை பாராளுமன்ற உறுப்பினர் அபுபக்கர் ஆதம்பாவா தலைமையில் ஆரம்பித்து வைக்கப்பட்டது. அரசாங்கத்தின் பன்முகப்படுத்தப்பட்ட நிதியிலிருந்து 3.2 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. அட்டாளச்சேனை பிரதேச செயலகத்தினால் மக்களுக்கு வழங்கப்படும் சேவைகள், அபிவிருத்தி திட்டங்கள், அலுவலக நடைமுறைகள், அரசாங்கத்தினால் முன்னெடுக்கப்படும் வேலை திட்டங்கள் தொடர்பிலான தகவல்கள் அடங்கிய மாதாந்த மின்னிதழ் இணைய சஞ்சிகை வெளியிட்டு வைக்கப்பட்டது. அட்டாளச்சேனை பிரதேச செயலாளர் அகமன் அப்கர் தலைமையில் பிரதேச செயலக கேட்போர் கூடத்தில் நிகழ்வு இடம்பெற்றது. மட்டக்களப்பு வந்தாரமூலை பிரதேசத்தில் இடம்பெற்ற விபத்தில் கிழக்கு பல்கலைக்கழகத்தின் மருத்துவப்பட மாணவர் உயிரிழந்தார். மோட்டார் சைக்கிளில் பயணித்துக் கொண்டிருந்த போது எதிரே வந்த உளவு இயந்திரத்தில் மோதி விபத்து இடம்பெற்றுள்ளது. ஏறாவூர் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டுள்ளனர்.